بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் அதை தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் உரையில இடையில சில நாட்கள் அல்லாஹ் சில இடையூறுகளை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வே அதை நிவர்த்தியும் செய்துவிட்டான். மனிதர்கள் என்று சொன்னாலே நோய் நொடிகளுக்கு உள்ளாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இது ஒரு விமர்சனத்துக்குரிய மேற்றே கிடையாது. ஆனாலும் இப்படி ஒரு செய்தியை அறிவித்த உடனே முகநூல்ல பலவிதமான சாபங்களும் ஏச்சுகளும் ஒரு பக்கம், நல்ல மக்களுடைய துவாக்கள் ஒரு பக்கம். நல்ல மக்களுடைய துவாக்களுக்கு நம்ம ஜஸாக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவங்களுடைய சாபத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஒமா துவாவுல் காஃபிரீன இல்லா ஃபில் லலால், இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வீணாகவே முடியும். அவங்க என்னத்தை சபிச்சாலும் செல்லாது, அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய தேவையும் இல்லை. சரியா? அவ்வளவுதான். இது சம்பந்தமா சொல்ல வேண்டிய செய்தி அவ்வளவுதான். நம்ம தலைப்புக்கு போயிடும். அப்ப தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்கிற தொடரில் முக்கியமாக மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் பெருமை என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்தாபி அவர்கள் சில நாட்கள் சில செய்திகளை சொல்லியிருப்பார்கள். சில ரிப்பீட்டுகள் வரலாம், இருந்தாலும் பரவாயில்ல. குரான்ல ரிப்பீட்டாக தானே இருக்கு நிறைய விஷயம். அதனால ரிப்பீட் வந்தால் அது உறுதிப்படுத்திருக்குன்னு விளைவிக்கிற வேண்டியதான். சரி, முதலாவதாக மனிதன் பெருமை கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பெருமை பணத்தில் தான் அதிகமாக மனிதன் பெருமை கொள்றான். பணம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சிறந்தவர்கள் என்றும், அந்த பணத்தை வைத்து சில வசதி வாய்ப்புகளை பெற முடிகிற காரணத்தினால உன்னை விட நான் உயர்வாக இருக்கிறேன் என்றும் மனிதன் நினைக்கிறான். அப்ப இந்த பணம் அதிகம் இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? பணம் இருக்குது பணம் இங்க இருக்கிறவர்களே எத்தனை பேர் பணக்காரங்க இருப்பீங்க, வசதி உள்ளவங்க இருப்பீங்க, வசதி ஏற்றவங்களும் இருப்பீங்க. இந்த வசதி உள்ளவர்கள் நம்மளை அறியாம நம்மிடத்தில் பெருமை வறுமையானால் அந்த பெருமை வராம நம்ம என்ன செய்யணும் என்பதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவதாக வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த செல்வத்தை குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்ன? நம்ம முஸ்லீம் என்கிற வட்டத்துக்குள்ள இருந்து சிந்திக்கிற ஒரு விஷயம் இது. பொதுவாக பெருமையை தவிர்ப்பதற்குரிய வழிமுறை பிறகு சொல்லுவோம். நம்ம முஸ்லீம்ங்கிற வட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பணத்தை அல்லாஹ் தர்றானே, இது நம்ம பெருமைப்படக்கூடிய அம்சமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறதா, அல்லது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சோதனை என்று சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், திருமறை குர்ஆன் நெடுகிலும் பார்க்கிறோம், இந்த பணம் என்பது செல்வம் என்பது ஒரு சோதனை தான். அது பெரிய ஒரு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது கிடையாது. கவனமா கையாளவில்லை என்று சொன்னால் அது ஒரு ஆபத்தாக முடிந்துவிடும். பல இடங்கள்ல இதற்கு திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபித்னா இருக்கிறது, சோதனை இருக்கிறது. ஓ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்துடைய சோதனை செல்வம். மற்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். அது என்னென்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன சோதனைன்னு கேட்டா, நம்ம சரியா நடக்கிறோமா இல்லையா என்பதற்கு அல்லாஹ் பெரிய சோதனையாக வைப்பது செல்வம். இந்த செல்வ விஷயத்தில் தான் நம்ம கவுந்துருவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய உம்மத்திற்கு சோதனை செல்வம் என்று சொன்னால், அதை கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம், மறுமையில் நட்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதற்கு தான் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில 2258வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வஅலமு,
அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதுவும் சோதனை தான். நீங்க என்ன பாக்கியம் பெருமை அடிக்கிறதுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க. பரீட்சை பேப்பர் விடையில தான் பெருமை அடையணும். பரீட்சைக்கு போய் கொஸ்டின் பேப்பர் தட்டான், கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருச்சு, இது பெருமையா? அல்ல, பரீட்சைங்கிறான். பணங்கிறது பரீட்சை. பரீட்சை பேப்பர் தந்து நிறைய கொஸ்டின் இருக்கு, நான் பெருமை அடிக்கிறதா? அந்த நிறைய கொஸ்டினுக்கு பதில் சரியா சொல்றோமா, அதுதான் பெருமைக்குரியது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்கள் எல்லாம் அது ஃபித்னத்துன், சோதனை, விடை சொல்வதற்குரிய வினாக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லாஹு அன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது. கூலி அங்க இருக்கிறது. இது பரீட்சை பேப்பர், விடையை பார்த்து எழுதுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த பணத்தை வைத்து நம்ம நரகவாசி ஆயிடக்கூடாது. இதான் படிக்கிற முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் பெருமையில விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை சோதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்காம நமக்கு அதிகமாக தந்திருப்பது, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம் அதற்கு தந்திருக்கிறான். இதை விளங்கணுங்கிற எல்லாம் சொல்றான். இது 8வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இருக்கிறது. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வங்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள்கள் தான். இது ஒரு சோதனைக்கு தந்த ஒரு அலங்காரம், பார்க்க கவர்ச்சியா இருக்கும். அதுவே பெருமை அடிக்கிறக்கூடிய விஷயம் அல்ல. ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க, என்றும் நிலையாக நிற்கக்கூடிய நல்லறங்கள் தான் உம்முடைய இறைவனிடத்தில் சிறந்ததே தவிர காசு பணமும் மக்கள் செல்வமும் சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஜுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரத்தி மின ذهبி வல் ஃபில்லா, அதாவது மக்களுக்கு பெண்களை நேசிப்பது, பிள்ளைகளை நேசிப்பது, தங்க வெள்ளி குயில்களை நேசிப்பது, குதிரைகளை நேசிப்பது, கால்நடைகளை நேசிப்பது, விவசாயங்களை நேசிப்பது, இதுகள் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு கவர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. ذالிக மதாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த அற்பமான உலகத்தினுடைய சுகபோகங்கள். இது பெரிய நிலையானது கிடையாது, இதுவே சிறந்தது கிடையாது. வல்லாஹு இந்த ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்று 3:14 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமுசா அல்லது ஜமாமாலும் வத்ததா, காசை சேர்த்து எண்ணிக்கிட்டே இருக்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காசை சேர்த்து வத்ததா, எண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க காசு உள்ளவன், அப்படி செய்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வைத்து விடும் என்று அவன் நினைக்கிறான். காசு இருந்தா சாவம் இருந்துருவீங்களா? மௌத்தே வராதா? எப்பவும் நித்திய ஜீவனாக இருப்பீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, அவனிடத்திலே உள்ள பொருளாதாரம் அவனை நிரந்தரமாகவே இங்கு தங்க வைத்து விடும் என்று நினைக்கிறான். அவனுக்கு கேடுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும் என்று கேட்டால், பொருளாதாரம் சோதனை. அது எதுக்கு இதை பெருமை போகணும்னு சொன்னா, நம்மகிட்ட பெருமை வரும்னு சொன்னா, ஆகா இது பெருமைக்கு தரல, பரீட்சை பேப்பரா தரப்பட்டிருக்கிறது, சோதிப்பதற்கு தரப்பட்டிருக்கிறது, கவனமாக இல்லைன்னு சொன்னா நம்ம மறுமை நாசமாகிவிடும். இப்படி நினைத்தோமையானால், அல்லாஹ்வை பயந்து இப்படி நினைத்தோமையானால் பெருமை குறைஞ்சிரும், பெருமை வராது. காசுனால எனக்கு ஒரு பெருமை இருக்குன்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. கஷ்டமான பரீட்சைன்னு நினைக்கணும். காசு அல்ல அதிகமாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன், கஷ்டமான பரீட்சை எல்லாம் தந்துட்டான். வேற சோதனைகள் லேசா வென்றுடலாம், இந்த காசு கொடுத்து உள்ள சோதனை கொஞ்சம் கஷ்டம், நம்ம கடினமான கொஸ்டின் பேப்பர் தரப்பட்டிருக்கு என்று நினைத்தோமையானால் அது பெருமை அடைப்பதற்கு பதிலாக அடக்கத்துக்கு தன்னால உண்டாக்கணும். நமக்கு அடக்கம் வரும், பணிவுதான் வரும். இப்படி பல இடங்களில் எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறான். அதே மாதிரி இது நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையில துஆ செய்யும் பொழுது ஒரு முக்கியமான துஆ செய்வாங்க. மின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, இறைவா செல்வம் என்கிற சோதனையில் இருந்தும் உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன். வறுமைங்கிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு, வறுமையும் சோதனை தான். இல்லைன்னு வைங்களேன், அது பின்னாடி பார்த்து வேற தலைப்புல வரும், பெருமையில வராது. வறுமை வந்துட்டா கூட என்ன செய்வான்னா, என்னோட அல்ல எங்கடா இருக்கான், என்னை சோறுறது இல்லை அப்படி கேட்பான். பணம் இருந்தாலும் என்ன செய்வான், நான் தானே எல்லாம் அப்படின்னு நினைப்பான். அப்ப 2 சோதனையிலிருந்து பாதுகாக்குவதற்காக வேண்டி நம்ம ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. வறுமையும் சிலர் கொடுக்குற பரீட்சை பேப்பர் தான், பணமும் பரீட்சை பேப்பர் தான். ஒரே பேப்பரை கொடுக்க மாத்தி கொடுக்குறாங்கல்ல, அவ்வளவுதான். எல்லா வகுப்புக்கும் ஒரே பரீட்சையா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அந்த சப்ஜெக்ட் வாரியா தான் கொஸ்டின் வரும். அல்லாஹ் அப்படி பிரிச்சு வைத்து என்ன செய்யறான், சிலருக்கு பணம்ங்கிற பரீட்சை, சிலருக்கு ஏழ்மைங்கிற பரீட்சை.
இப்படின்னு சொல்வதாக புகாரியில 6377, 6376, 6368 இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்கணும்? பொருளாதாரத்தை ஒரு சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கிறான். சில பேருக்கு சோதனைக்கு தந்திருக்கிறான், சில பேர் அழிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். எதுக்கு நான் காசை கொடுக்குறேன் தெரியுமா? அவனை நாசமாக்குறது கொடுத்துருக்காங்கிறான்ல. தேரவே மாட்டான்னு வைங்களேன். தேரவே மாட்டாத ஒருத்தனுக்கு போய் பெரிய கொஸ்டின் கொடுத்தா, முட்டை தான் வாங்குவான்னு நினைச்சு அதுக்குரிய கேள்வியை கொடுத்தா என்ன அர்த்தம்? இவன் தேரக்கூடாங்கிறது கொடுத்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு பிஏ பேப்பர் பரீட்சை கொண்டு கொடுத்தா அவன் என்னத்தை எழுதுவான்? அப்ப அல்லாஹ் கொடுக்குறான், அப்படி கொடுப்பேங்கிறான். பணத்தை சில பேர் கொடுப்பேன், சோதனையில ஜெயிக்கிறானே இல்லைன்னு பாக்குறதுக்காக வேண்டி. சிலர் ஜெயிக்கலாம், சிலர் ஜெயிக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு நான் கொடுக்கிறது இவனை தொலைச்சு நரகத்தினுடைய போடணும் அப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. வலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவங்களுடைய செல்வமும் அவங்களுடைய மக்கள் செல்வமும் உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான். நிறைய காசு இருக்க, நிறைய பணம் வச்சுக்கிறாங்களே இப்படின்னு ஆச்சரியப்படாத. இன்னமா யுரீதுல்லாஹு அன் யுஅذிபஹும் ஃபிஹா பித்துன்யா, அதன் மூலம் இந்த உலகத்திலும் அவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் நாடுகிறான். வ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் காஃபிரூன், காபிராக இருக்கும் பொழுது இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிர் பிரியணும் அல்லாஹ் நாடுகிறான். ஏன் கொடுத்திருக்கேன்டா? சில ஆளுக்கு நான் கொடுத்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா, உலகத்திலே அவனை வேதனைப்படுத்து, காசை கொடுத்து வேதனைப்படுத்துவேன், மரணிக்கும் பொழுதும் அவன் காபிரா மரணிப்பான், அதுக்காகவும் சில பேர் கொடுப்பேன். அப்ப 9:85 இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 9:55 இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபூன அன்னமா நுபித்துஹும் மின் மாலின் வ பனீன், இவங்களுக்கு மக்கள் செல்வத்தையும் பொருளாதாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறோமே அதெல்லாம் நுசாரி உலகம் பில் கைராத், நல்ல விஷயங்களை விரைவாக கொடுக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பணத்தை கொடுத்தவன என்னடா நல்லதா அல்லாஹ் கொடுக்குறானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பல்லா யசூரூன், கிடையவே கிடையாது, இவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பணத்தால் பெருமை வருவதற்கு முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த பணம் நமக்கு எதற்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை சரியா புரியாது. கரெக்டா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பெருமை வராது. கரெக்டா புரியுது என்ன? இது ஒரு டெஸ்ட். பணம் தந்திருப்பது நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாம் பார்க்கறோம். பணத்தை கொடுத்த பிறகு நம்முடைய பேச்சில் என்ன மாற்றம், நடையில் என்ன மாற்றம், அடுத்தவரை நடத்துவதில் எப்படி மாற்றம், என்னென்னலாம் நம்மள்ட்ட ஏற்படுகிறது என்பதை அனைத்தையும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனிப்பதற்குத்தான் இந்த பணத்தை தந்திருக்கிறான். நினைத்தால் பெருமை வருமா? இருந்தா கூட போயிடும். நம்ம இடத்துல இப்படி இருக்குமே ஆனால் கூட போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த பெருமை, பணத்தால் வரக்கூடிய பெருமை ஒழிய வேண்டுமானால் இது ஒரு சோதனைக்கு தான் தரப்பட்டிருக்கிறது, கெட்டது கிடையாது. பணத்தை கொண்டு எங்கேயும் போயிடலாம் மறுமையில், அப்படி இருக்கிறது. பணத்தை பெற்று பெருமை இல்லாம நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்கி அதனுடைய நன்மை அல்லாட்ட எதிர்பார்த்தான்னு வைங்க, அவனுக்கு மற்றவர்கள் கிடைப்பதை விட உயர்ந்த தரஜா கிடைக்கும். ஏன்? வாரி வாரி கொடுக்கிற சின்ன விஷயம் கிடையாது, மனசு வராது. அந்த மாதிரியும் இருக்கிறது. சோதனை என்று சொன்னாலே நரகம் அர்த்தம் இல்ல. சோதனை என்று சொன்னால் நீ கரெக்டா கையாண்டா அந்த பணத்தினாலே நீ சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட பெறுவாய். சரியா கையாள என்று சொன்னா இதனாலே நீ நரகத்துக்கு போயிடுவா. உன்னுடைய அமலால் கிடைக்கிற கிரெடிட் எல்லாம் இந்த பணத்தால் போய்விடும். பணம் வந்த பிறகு நம்மள்ட்ட வரக்கூடிய திமிர் இருக்குத, அது அத்தனை அழிச்சு போடும். அப்ப அது கவனமாக கையாள வேண்டிய ஒரு பேப்பர் என்று என்ன செய்யணும், கேள்வித்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். பணம் இருக்கிறவர்கள் இது சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கான்னு விளங்கினால் பெருமை போயிடும். அடுத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு, இந்த பணம் இருக்கு இல்லையா, அது நம்ம திறமையினால் வந்தது கிடையாது. இது இரண்டாவது வழங்குறது. பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு திறமையை வச்சு, அவங்களுடைய உழைப்பை வைத்து, அவங்களுடைய திட்டமிடுதலை வைத்து, அவங்களுடைய ஆராய்ச்சியை வைத்து இப்படிதான் பணக்காரர்கள் ஆனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம உலகத்தில் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நான் இருக்கிறேங்கிறது இது ஆதாரமா காட்டுறான். என்ன ஆதாரம் காட்டுறான்? நாடியவர்களுக்கு நான் செல்வத்தை தாராளமாக கொடுக்கிறேன், நாடியவருக்கு குறைவாக கொடுக்கிறேன், சிந்திக்கும் மக்களுக்கு இது அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பணம் எப்படி ஒருத்தன் பணக்காரனா போறான் ஏழையா போறான்னு சிந்திச்சு பார்த்தாலேயே இவங்க கையில ஒண்ணும் இல்ல, அவங்க கையில தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு விளங்கும் அல்லாஹ் சொல்றான். அது எப்படி? இப்ப ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் உழைக்கிறதை விட அதிகமா மற்றவங்க உழைக்கிறாங்க. நிறைய நேரம் யார் உழைக்கிறா? குறைந்த வருமானம் உள்ளவங்க உழைக்கிறாங்க, அதிகமா உழைக்கிறாங்க. நிறைய படித்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. படித்தவர்கள்லாம் படிக்காதவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. படிக்காத ஒருத்தர் பெரிய கம்பெனியுடைய நிறுவனராக இருக்கிறாரு. அந்த கம்பெனியில் போய் இவரை விட பல மடங்கு படித்தவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. அப்ப படிப்பு இருக்கிறவர் சம்பாதிக்க முடியல, படிப்பு இல்லாதவர் சம்பாதிக்கிறார்.
பாக்குறீங்களா இல்லையா? அதிகமா உழைக்கிறவர் வந்து சம்பாத்தியம் கம்மியா இருக்குது, உழைக்கவே செய்ய மாட்டேங்கிறார், சம்பாத்தியம் வந்துருது. அதையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். சில பேர் கரெக்டாகவும் இருப்பாங்க, அப்படி இருக்கு. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் எப்படி இவனுக்கு பணம் கிடைச்சு, இவனுக்கு 5 3 8ன்னு சொல்ல தெரியாது, படிக்கும்போது முட்டாளா இருந்தா கூட்டல் தெரியாது, கழித்தல் தெரியாது, ஒரு விஷயத்தையும் அவனுக்கு திட்டமிட தெரியாது, எப்படி இவன் பணக்காரனா போனா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப பணம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அள்ளி போடுறதுதான் பணம்ங்கிறது. யாரும் நம்முடைய உழைப்புல ஏதாவது வந்ததுன்னா பெருமை அடிக்கலாம், கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் இருக்குது. நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், என் உழைப்பில் தான் இது கிடைத்தது நினைக்கிறதான பெருமை காரணம். அது இல்லையே. அது மாதிரி உள்ளதான் இல்லாம திடீர்னு மேல இருக்கிறான் அப்படி வச்சுக்கிடுவோம், மேல இருக்கிறான் டாப்ல, திடீர்னு ஒண்ணுலாம் போயிடும். படுக்கும்போது பணக்காரனை படுக்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச பிச்சைக்காரன் எந்திரிக்கிறான். அப்போ உன் திறமை எங்க போச்சு? ஒரு நாள் போச்ச திறமையெல்லாம். அப்ப இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் வந்து அப்படி வழங்குகிறான். சில பேர் மக்கள் அப்படி திருப்பி விடுறான். ஒருத்தனுக்கு செல்வம் அதிகமாக கொடுக்கணும் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் உள்ளத்துல போய் கருத்தை போட்டு இந்த அவங்க போ, அவனை ஆதரவு கொடு, அங்க போய் வாங்கு, இப்படி அவன் சொல்லாம நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உழைப்பிலே நடக்கிற, நம்ம திறமையில் நடக்குது எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அந்த செல்வம் வந்து நம்மனால தான் வருதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அது ஒழியணும். நம்மனால வருதுன்னு நினைக்காம எப்படி சிந்திக்கணும், இது நம்மனால இல்ல, நினையா புறத்தில் அல்லாஹ் தர்றான். அவங்கள்ட்ட கேளுங்களேன், பணக்காரன்ட்ட கேளுங்களேன், இது ஒன்னாலன்னு சொல்ல முடியுமா பாண்டு? இல்ல, எப்படின்னு தெரியாது, எப்படின்னு தெரியலங்க, சும்மா தாங்க வந்தேன், இது பேப்பர் போட்டு தாங்க மெட்ராஸுக்கு வந்தேன், டிக்கெட்ல டீ ஆத்து தாங்க வந்தேன், பிளாட்பாரத்தெல்லாம் படுத்து கிடந்தேன், அல்லாஹ் தந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப எப்படியோ இருந்தவர்களுக்கு எப்படியோ வந்துவிடும். அதே நேரத்தில் வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பார்கள், அவங்களுக்கு பணம் வராது. எல்லா வாய்ப்பு இருக்கும், அவங்களுக்கு தொழில்துறையை துவங்குவதற்கான அத்தனை சாதகமானது இருக்கும். எத்தனை செல்வந்தர்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியா வரணும் என்பதற்காக வேண்டி பெரிய இடத்தை பிடிச்சி அதுக்குரிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து லட்சக்கணக்கான முதலீடு கொடுத்து நல்லா வச்சு சம்பாடுறான்னு மௌனம் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு மாசத்துல என்ன செய்யறான், அம்பட்டையும் இழந்துட்டு மறுபடியும் வாப்பாட்ட வந்து நிற்கிறான். இருக்கா இல்லையா? ஒரு பணக்காரர் அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, என்னென்ன தேவையோ ஒரு தொழில் செய்வதற்கு அத்தனையும் செய்து கொடுத்த பிறகும் அவன் ஏன் முன்னேறல? நாடுன்னு அல்ல, செகண்ட் தான் நாடுனா ரிஸ்க், நாடுனா இல்ல, அவ்வளவுதான். மேலெல்லாம் போயிட்டு மேலேயே போயிட்டு இருக்க முடியாது. தெற்கல்ல ஐயாவும் உதாவிலுகா பயனன்னாஸ், இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியிலே மாறி மாறி சுழல விடுகிறோம். மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல. காலச்சக்கரம் அந்த உலகத்துல வந்து செல்வம் இருக்குன்னா ஒரு சக்கரத்துக்கு உதாரணம் காட்டுறான்ல. சக்கரத்தை சுத்தி விட்டா எது மேல நிரந்தரமா இருக்குமா? மேல உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேல போகும். அதுவும் ஃபாஸ்டா போயிடும். அல்லாவுடைய கணக்குல அந்த ஃபாஸ்ட் நமக்கு சுலபா தெரியுது. ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அல்லாவுடைய கணக்குல, கீழே உள்ள மேல வந்துருவான். நம்ம உலகத்திலேயே இயல்புலாம் சுமாரான வேகத்தில் உள்ளதுனால அவனுடைய இயக்கங்கள்லாம் ஒளி வேகத்தை மிஞ்சினதா இருக்கிறதுனால அப்படி அந்த உதாரணத்தை எல்லாம் போட்டு சொல்றான். அப்ப இந்த காலச்சக்கரத்தை வந்து சுழல விடுகிறோம், மாறி மாறி சுழல விடுகிறோம் சொல்லுவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, எதுவுமே ஒரே சீரா இருக்காது. மேல உள்ளவன் கீழே, கீழே உள்ளவன் மேல, அப்படிதான் வருது. அப்ப இந்த இரண்டாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, செல்வம் இருக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான். இதை பல இடங்களில் சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்? அவலம் யரவ், இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாவு யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக தருகிறான். ஓ யக்திரு, அளவோடும் தருகிறான். சில பேருக்கு அளவோடு தருகிறான், சில பேருக்கு அள்ளி தருகிறான். தந்துட்டு இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், நம்புகிற நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திச்சாலே உன்னை நம்பிக்கை கொண்டுடலாம். எதை, எப்படி இந்த பணம் கொடுக்கப்படுதுன்னு யோசிச்சு பாரு. எப்படி இவன் எப்படி ஏழையா இருக்கான், இவனு தான் பணக்காரனா இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். இவன் எப்படி பணக்காரன் ஆக முடியும் நினைக்கிறோம், பணக்காரனா இருக்கிறான். அப்ப யார்கிட்ட பணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவன்கிட்ட பணத்தை காணா, யார்கிட்ட பணம் இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இவனுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட பணம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன இதை அத்தாட்சிங்கிறான்ல. அப்ப உன் கையில ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு சட்டம் போட்டுங்க. மதுரையில் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் இருக்காங்க, சும்மா ஒண்ணுமில்லாத ஒரு இடத்த அந்த மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் வாங்கி போட்டிருந்தாங்க. ஒண்ணுக்கு உதவாது, ஏக்கர் 500 ரூபாய்க்கு கூட பெறாது. திடீர்னு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க. ஏக்கர் 500க்கு உதவாதாங்க நிலையெல்லாம் என்னாச்சு, எங்கேயோ போயிடுச்சு. செண்டுக்கு 1 லட்சக்கணக்கில் ஓடுது. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்தால் அது வேல்யூ ஆயிரும்ல. இது எப்படி தந்தான்ல, ஒரு செகண்ட், ஒரு சின்ன ஒரு மாற்றம், கீழே உள்ள மேலே ஓடி போச்சு. பஸ் ஸ்டாண்டு மூடிடுறாங்க. சில ஊர்ல நல்ல பஸ் ஸ்டாண்டு போய் கடை வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவே காசு அதிகமாக கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்து
ஒரு சின்ன ஒரு 2 சென்ட் இடத்துக்கு பல லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருப்பான். நெருக்கடியா இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் மூடிட்டு அங்க வைக்கணும் முடிஞ்சு வச்சுக்கத. அந்த ஏரியோட மதிப்பு என்னவாயிரும்? சாதாரண கிராமத்து ரேட்டு கூடியாந்துடும். மக்கள் ஃப்ளோட்டிங் இருந்தா தானே வியாபாரம் பண்ண முடியும். அப்ப எப்படியெல்லாம் இல்ல செல்வத்தை கொடுக்குறான். இப்படி அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா அடிச்சுக்கிறான். சும்மா கிடந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கினது பல கோடிகளுக்கு ஓடுது. 500 ரூபாய்க்கு ஏக்கர் வாங்கி போட்டவனுக்கு பல கோடிகளுக்கு வாங்கினவனுக்கு 500 ரூபாய். அப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு இதில் மாறியதா இல்லையா? அப்படி நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் சார் ஒரு தானே புயல் வருது, ஒரு சுனாமி வருது, என்ன கதை? இன்னைக்கு என்னவா இருந்திருப்போங்க. கப்பல் வந்துச்சுன்னா நீ கப்பலை சரக்கு ஏற்றி அனுப்புறீங்க, ஒரு சுனாமி வருது, முடிஞ்சு வச்ச கதை. அப்ப இந்த மாதிரியான ஒரு விபத்துகள்ல கூட எல்லாம் காலியாகிட்டு போயிடுறான். ஒண்ணுமில்லா சிறிய ஒரு நிலைமையை மாற்றம் செஞ்சு எங்க கொண்டே மேல கொண்டே விட்டுறான். அப்ப இந்த செல்வத்தை அடைவதற்கு அவனாக பார்த்து செய்வது தானே தவிர நம்மிடத்துல ஒண்ணுமே இல்ல, இது எப்ப வேணாலும் நம்மளோட போயிரும். இப்படி நினைச்ச பெருமை வருமா? நான் செஞ்சேன்னு நினைச்சாலும் பெருமை வருது. நான் சம்பாரிச்சேன், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் திட்டம் போட்டேன், நான் பாடுபட்டேன், என் உழைப்பு, இது நினைச்சா பெருமை வருது. இதுல எனக்கு சம்பந்தமே இல்லை. அவனா தர்றான் எப்படின்னு தெரியல எனக்கு. நினைச்சா எடுத்துக்கிடுவான், நினைச்சால் தருவான், நினைச்சா எடுத்துக்கொள்வான், நாளைக்கு எடுத்துக்கொள்வான். இப்படி நினைத்தால் பெருமை இருக்குமா? பெருமை போயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவலம் இவரை சிந்திக்க மாட்டீர்களா? அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாவ், நாடியவர்களுக்கு ரிஸ்க். உன் உழைப்புல சம்பந்தம் கிடையாது. இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க மாட்டேன், எவனும் என் கேள்வி கேட்கல, ஏன் கொடுத்தேன்னு கேட்கல, நான் இவனுக்கு கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இப்படித்தான் நான் முடிவெடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். இது 30வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 52வது அத்தியாயத்தில் 39வது வசனத்திலும் இருக்கிறது. இதே கருத்து 34, 36, 17, 30, 26, 29, 62 இது எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது எனக்கு தான் தெரியும், நான் நினைச்சா தான் கொடுப்பேன், என்னுடைய முழு அதிகாரத்தில் உள்ளது, செல்வம் தர்றதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது வணங்க. ரெண்டாவது, முதல் இந்த செல்வம் சோதனை. இரண்டாவது, இது நம்மால் கிடைத்தது அல்ல. நமக்கு கிடைத்த எந்த செல்வமாக இருந்தாலும் அவனா கொடுத்த கிஃப்ட். நம்முடைய தகுதியை பார்த்த அந்த கிஃப்ட் கூட இல்ல. உன்னா நம்பர் சைத்தானுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுப்பான், உன்னா நம்பர் சாலிகான ஆளை பிச்சைக்காரன் ஆக்குவான். சுலைமான் நபிக்கு செல்வத்தை கொடுப்பான் அல்லாஹ், காரூனுக்கும் கொடுப்பான், ஃபிரௌனுக்கும் கொடுப்பான், சுலைமானுக்கு கொடுக்கிற மாதிரி. அதுல ரசூல்லா மாதிரி ஏழையும் ஆக்கிடுவான். அதனால இந்த செல்வங்கிறது ஒரு தகுதியை பார்த்து தர்றது கூட கிடையாது. சிலருக்கு தகுதியை பார்த்து தர்றான், சொர்க்கம் தர்றான்ல, தகுதிக்கு தானே தர்றான். நல்ல அமல் செஞ்சா சொர்க்கம், கெட்ட அமல் செஞ்சா நரகம், இன்னொன்னு செஞ்சா சொர்க்கம், இன்னொன்னு செஞ்சா நரகம். செல்வத்துக்கு சொல்லுங்க அது மாதிரி. இன்னொன்னு செஞ்ச பணக்காரன் ஆக்குவேன் கிடையாது, இன்னொன்னு செஞ்ச ஏழை ஆக்குவேன். நினைச்சா ஏழை, நினைச்சு நான் நாடுனா ஏழை ஆக்குவேன், நான் ஒரு தகுதியும் கிடையாது, எந்த குவாலிபிகேஷன் கிடையாது. அல்ல அந்த செல்வத்தை கொடுப்பதற்கு என்ன குவாலிபிகேஷன் அடிப்படையில் கொடுக்கறான்னு கேட்டா ஒரு குவாலிபிகேஷன் இல்ல. 10 பேரை கூப்பிட வேண்டியது, நீ 5 பேர் பணக்காரன், நீ 5 பேர், அவ்வளவுதான். என்னத்தினால அதெல்லாம் தெரியாது, உத்தரவு அவ்வளவுதான், குன்னுன்றும் ஆயிரும். அப்ப எந்த ஒரு தகுதிக்கும் தரலையா அல்லாஹ் சொன்னான். நாடி மொத்த எதை செஞ்சாலும் தகுதியை சொல்றான்ல, ஒரு தகுதியை வைத்து உனக்கு இந்த தருவேன், இதை செஞ்சால் அதை தருவேன், அதை செஞ்சா இதை தருவேன். இதுக்கு என்ன தகுதின்னு தேடி பாருங்க குர்ஆன் முழுவதும். பணத்துக்கு ஒரு தகுதியுமே இல்ல. தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க, பணம் கொடுத்தவங்க தகுதியற்றவங்க கிடையாது, தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க. தகுதிக்காக கொடுக்கறது இல்ல. தகுதி உள்ளவங்களுக்கும் இருக்கு, தகுதி இல்லாதவங்களுக்கும், நல்லவனுக்கு இருக்கும், கெட்டவனுக்கு இருக்கும். அது அந்த கணக்கு இல்லாம ஒரு குற்றாம்புகள் நம்ம செய்வோம்ல, எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து இல்லாத பொருளாதார நினைக்கிறதுனால தான் இது தகுதி நிர்ணயிக்கவும் இல்லை. இது பெரிய மேட்டரா? இதுக்கு என்ன பெரிய தகுதி? அல்லாஹ் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால என்ன பண்றான், நாடுனவனு கொடுப்பேன், நாடுனா கொடுக்க மாட்டேன். சில பேருக்கு நாடுவேன், சில பேருக்கு நாட மாட்டேன். எந்த சில பேருக்கு நாடுவேன் அதெல்லாம் நீ கேட்க முடியாது. யாருக்கு வேணாலும் நாடுவேன், யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டேன்னு நாடுவேன். இப்படித்தான் பணத்தை பத்தி எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு முடிவை சொல்லி தருகிறான். அதே மாதிரி அஹும் யக்ஸிமூன ரஹமத் ரப்பிக்க, உமது இறைவனுடைய அருளை இவர்கள் தான் பங்கு போட்டு கொடுக்கிறார்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பண வசம் நினைக்கிறான், அவங்க பங்கு போட்டு கொடுக்கறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நஹுனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் தான் பங்கு போட்டு கொடுக்கிறேன். நீ நான் பங்கு போட்டு கொடுக்குற, உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு நான் பங்கு போட்டு கொடுத்திருக்கும் போது என் பங்கு வாங்கிட்டு போற அடிமையா நீ இருக்கணுமே தவிர அப்புறம் பெருமைக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்துல எல்லாம் என்ன செய்யறான். 43, 32 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி பல வசனங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ் நாடுனா கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன். இது பெருமையை ஒழிக்கும். முதலாவது இது சோதனைன்னு விளங்கணும், பணம் அது பெருமையை ஒழிக்கும். இரண்டாவது
இது நம்மால் கிடைத்தது அல்ல, நம்முடைய திறமையால் கிடைத்தது அல்ல, நம்முடைய தகுதிக்காக தரப்பட்டதும் அல்ல, அல்லாஹ் நாடும்போது தந்திருக்கிறான். அவ்வளவுதான். நாடுனா எடுத்துக்கொள்ளும், அதுல அடங்கி இருக்கிறது. நாடுனா தந்திருக்கான்னா நாடுனா எடுத்துக்கொள்ளவும் செய்வான். இந்த கருத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தர் செல்வம் இருக்குன்னு வைங்க, பணம் இருந்தா அவர் எல்லா இன்பமும் எல்லா நன்மைகள் பெற்றவரா? ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரா இருக்காருங்க, அப்ப ஏழைக்கு கிடைக்கிற எதுவுமே ஏழைக்கு கிடைக்காத அனைத்து இவர் கிடைச்சு போச்சா? இல்ல. பணம்ங்கிற ஒண்ணு இருக்குமே தவிர உள்ள நுழைஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் பணம் இல்லாதவர்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைய அநேக பாக்கியங்கள் பணம் உள்ளவருக்கு இருக்காது. பணம் உள்ளவருக்கு என்னன்னு கேட்டா, இந்த போட்டிருக்கிற சட்டையில தெரியும். எதுல தெரியும்? சட்டையில பணம் தெரியும். சட்டையை கழட்டி பாத்தீங்கன்னா இவன் ஆச்சான் பாகவா இருப்பான் பிச்சைக்காரன், பணக்காரர் என்ன செய்வாரு, எலும்புந்தோல்மா கூட இருப்பாரு, ஊழச்சதையா இருப்பாரு. அப்ப இந்த பணங்கிறத காட்டுறது நீனா தயாரிச்சுக்கிற சட்டையில தான், ஆடையில தான், போட்டிருக்கிற கடிகாரத்துல தான், போன்ல தான், கண்ணாடியில தான், வேற ஒன்னுலையும் கிடையாது. எதுல பணத்தை காட்டுவீங்க? பணம்ங்கிறது வந்த உடனே என்ன கிடைச்சிருச்சு? நீங்கள் தயாரிக்கிற பொருள்களில் வேண்டால் அதை பயன்படுத்த முடிகிறதே தவிர உங்களுக்குள் என்ன அது ஏற்படுத்தி இருக்கிறது? ஒன்னும் ஏற்படுத்தல. அப்ப என்ன ஏற்படுத்துகிறது? அதிகமான பேருக்கு பணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பணத்தை அவங்க அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுத்துகிறான். சில பேர் அனுபவிக்கும் செய்கிறார்கள். அது இருந்து அவங்க நினைச்சதை சாப்பிட முடியுமா? வாங்க காசு இருக்குது, வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்கிறது, அதற்கான கடத்தர்கள் இருக்கிறது. ஆனா என்ன செய்யணும்? நீ இதை திங்காத, டாக்டர் சொல்லிடுவாரு, நீ அதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத. அவர்கிட்ட வேலை பார்க்கறவரெல்லாம் சாப்பிடுவாரு. வீட்டில் கறி ஆக்குவாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்கறவங்க அந்த கறி சாப்பிடுவான். முதலாளி கேப்பக்கூழ் சாப்பிடுவாரு. இருக்கா இல்லையா? இப்படி இல்லைன்னு மறக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? பணம் இருக்கு, சரி, அதை கொண்டு காரை வாங்கலாம், பெரிய பங்களாவில் இருக்கலாம், திங்க முடியும் பங்களாவில் இருக்கலாம், நல்லா உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு மேல என்ன அதை அனுபவிக்கிறேன்னு அதான் அனுபவிக்கிறது. ஒரிஜினல் வயிற்றுக்கு தானே பாடுபடுறாங்கிறான், வயிற்றுக்கு உதவலைய. நிறைய பேர் வைத்திருக்கிற பணம் வயிற்றுக்கு உதவலைய, அப்ப உடல் ஆரோக்கியமா வைத்திருப்பதற்கு உதவலைய. அப்ப அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இது பெரிய பெருமைக்கு ஒரு மேட்டரே இல்லை. என்ன பெரிய மேட்ரு? உங்களுக்கு 10 செட் இருக்கு, என்ற 3 செட் இருந்தா பெருமையாது? சட்டை 4 செட்டை கூட இருந்தா பெருமையாண்ட? அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாடியை பாத்தீங்கன்னா சர்க்கரையிலிருந்து கொழுப்புல இருந்து என்னென்ன இருக்கு அம்புட்டும் இருக்கும். எல்லாருக்கும் இல்ல, அப்படி இருக்குமா இல்லையா? பணம் இருந்தால் இதெல்லாம் இருக்காம இருக்குமா? பணம் இருந்தால் வேற குறைகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பெருமை அடிக்கிறோம்? நல்லா காசு ரொம்ப இருக்குது, அதுக்கு மேல பார்த்தா நமக்கு சக்கரை வியாதி இருக்கு. சக்கரை தான் மனுஷன் ரொம்ப விரும்பி சாப்பிடறான். இனிப்ப அதை தொடக்கூடாதுங்கிறாங்களே. கொலஸ்ட்ரால் இருக்கு, மாமிசத்தை நல்லா விரும்பி சாப்பிடறான் மனுஷன், அதுல கை வைக்காத உனக்கு கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க. அப்ப என்ன இந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதுங்கிறேன்? ஒண்ணுக்கு உதவ மாட்டேன். சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது பெரிய மதிக்கிற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இந்த பணங்கிற வச்சுக்கிட்டு பெரிய ஆட்டம் போடுறதுக்கோ